மெக்கானிக்கா? கேட்ட தர. Yeah, workforce is not the same as it used to be. Correct. Hey, ஒரு நிமிஷம் இரு. Hey, என்ன பண்ற? வண்டி ஓட்டி பார்க்கணும், ஸ்டார்ட் பண்ணுறேன். புதுசா நீ ஓனர் சொல்ல? வண்டி ஓட்டி பார்த்தா என்ன ப்ராப்ளம் சொல்ல முடியும் சார்? என் வண்டியை என்ன தவிர இது வரைக்கும் இன்னொருத்தன் கை வச்சது கிடையாது, தெரியும்ல? உனக்கு என்ன பிரச்சனை என்னன்னு தெரியணும், அவ்வளோதானே? பின்னாடி உட்காரு, நான் ஓட்டுறேன். என்னங்க காஃபி வந்து குடிக்கிறேம்மா. குடிச்சிட்டு போலாம்ல. மெக்கானிக் ஷாப் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இந்த மனுஷன் எப்பவுமே இப்படிதான், காஃபி கலக்க சொல்ல வேண்டியது அப்புறம் அப்படியே வேஸ்ட் பண்றது. ஹலோ, சொல்லு வசு. இப்போதான் பாப்பாவுக்கு பையன் பார்த்துட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் ஃபிக்ஸ் ஆகிடும். கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவேன், வந்துடணும். Thank you. This is for you. Sorry. என்னாச்சு? எதுக்கு அவசரமா வர சொன்னா? நம்ம லவ் மேரேஜ்ல முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. What happened? லாஸ்ட் நைட் ஏன் கால்ஸ் அட்டெண்ட் பண்ணல? என் அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காரு. கார்த்திகா, டாரோட ஃப்ரெண்டோட சன். கமிங் சண்டே என்னை பொண்ணு பார்க்க வராங்க. என் அப்பா அம்மா அவங்களோட ஒரே சந்தோஷம் என்னோட கல்யாணம் தான். உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா? அவங்களோடது லவ் மேரேஜ் தான், ஆனால் அதனால் they lost everything. என் அம்மா வயிற்றில் நான் இருக்கும்போது என் அப்பாவை தவிர வேறு யாருமே இல்லையா பக்கத்தில். ஸோ எனக்கும் அப்படி ஆகிடக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. அதனால் இந்த லவ் மேரேஜ்லாம் வேணான்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? என்னால் அவங்கள ஹர்ட் பண்ண முடியலை. அப்போ என்ன எதுக்கு லவ் பண்ண? நான் அவனை லவ் பண்ணியிருக்கவே கூடாது. என்னோட ட்ரீம் பர்சன் எப்படி இருக்கணும் நான் இமேஜின் பண்ணேனோ டிட்டுவா நீ அப்படி தான் இருந்த. பட் நான் எப்படி இதெல்லாம் யோசிக்காமலே ஓகே சொன்னேன். கல்யாணத்துக்காக என்ன கூப்பிடுவியா? ஏன் நீயும் என்ன புரிஞ்சுக்காமலே இப்படி பேசுற? ஏன் எல்லா பொண்ணும் இப்படி இருக்கீங்க? எப்படி உங்களால மட்டும் இது முடியுது? ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க மனசு வருது. ஷட் அப். இவ்வளவுதானா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது? எனக்கு நீயும் வேணும், என் அப்பமாவும் வேணும். Sir. Yes, come in. Please come. Please, just a moment. Please sit down. Hey, I got a good news waiting for you, buddy. Yes, you guessed it right. Shrutika, alliance fix ஆற மாதிரி இருக்குடா. Correct. Close friend oda son. Thanks. வர Sunday இன்னைக்கு ஈவினிங். அத்தனை friends, relatives எல்லாரும் இன்வைட் பண்ணிருக்கேன். We should make it big. Okay? I'm counting on you. வர Sunday evening. கண்டிப்பா வந்துரு. Okay? Yeah. Okay. Bye. Take care. Yes? சார், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? ஸ்ருதி. கௌதம். எஸ், கௌதம். சொல்லுப்பா. ஸ்ருதி என்னை பற்றி உங்ககிட்ட சொன்னாலும் தெரியாத, பட் உங்களை பற்றி நிறையவே சொல்லியிருக்கா. உங்கள் பொண்ணு மேலே நீங்கள் எவ்வளோ அனுபவிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா அவள் உங்களுக்காக அவள் லவ்வையும் தூக்கி போட ரெடியாக இருக்கா. உங்கள் பொண்ணுக்காக நீங்கள் அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. அவங்ககிட்ட நீங்கள் எதிர்பார்க்க போகிறது அவரோட எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன், இன்கம், ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்ல பையனானதா. நீங்கள் எதிர்பார்க்குற குவாலிஃபிகேஷன் எல்லாமே என்கிட்டையும் இருக்கு. அதை விட ஒரு முக்கியமான குவாலிஃபிகேஷன் உங்கள் பொண்ணுக்கு நான் பிடிச்ச பையங்கிறதா. இப்போ நான் ஸ்ருதி மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவளை இழந்துட்டேங்கிற பெயினை
என் லைஃப் எந்த வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அதே பெயின் தான் உங்கள் பொண்ணுக்கும் இருக்கும். இந்த பெயின்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் லவ் மேரேஜ் தான். ஆனால் ஒரு ஸ்டேஜில் தப்பான முடிவு எடுத்துட்டோமோன்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நான் நிச்சயமாக சொல்கிறேன், ஸ்ருதிக்கு அந்த ஃபீல் கொடுக்கவே மாட்டேன். இதுக்கு மேலே என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா என்னை பற்றின டீட்டெயில்ஸ் இதில் இருக்கு. என்னோட எஜுகேஷன், இன்கம் அண்ட் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் தம்பி, எல்லாமே இது. எங்க பொண்ணுக்கு நாங்க மாப்பிள்ளை பார்த்தாச்சு. இனிமே அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க போலாம். அதான் சொல்லிட்டாங்கல்ல. சாரிப்பா, உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். கௌதம் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் பிடிச்சிருக்குன்னு தான் நான் கன்வே பண்ணணும்னு பார்த்தேன். ஆனால் உங்களை மீறிலாம் வந்து எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். ப்ளீஸ், உங்கள் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்ப்பா. அப்பா சாரிப்பா, நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே. அப்பா, ஹலோ, நான் கல்யாணராம் சாரோட மிஸ்ஸஸ் பேசுறேன். சார் அங்க வந்தாருங்களா? வரலையா? இல்ல ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அதான். ரொம்ப தேங்க்ஸ். அம்மா அழாதம்மா, ப்ளீஸ்மா. அப்பா எங்கேயும் போயிருக்க மாட்டாரு, வந்துருவாரு. அழாதம்மா, அப்பா வந்துருவாரு. போலீஸ்ல வேணா கம்ப்ளைண்ட் பண்ணி பார்க்கலாமா? மாப்பிள்ள, நம்ம மாப்பிள்ள நம்ம அப்பா அம்மா செஞ்ச தப்ப நாமளும் செய்ய வேணான்ட்டு தான் இந்த முடிவுக்கு வந்த. ஸ்ருதி எங்க? So, at last, my child, I got him for you. இப்ப சந்தோஷமா? தேங்க்ஸ். மாப்பிள்ள வீட்டுல 26 பேரா மொத்தம். பெரிய குடும்பம்.